நீ எதுவாக எண்ணுகிறாயோ அதுவாக ஆவாய். நீ கொண்ட கொள்கையில் உறுதியா நிக்கணும். அதைத்தான் அவன் பேரப்பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம். நாங்கள் வெல்லல, ஆனால் வெல்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும் என்கிறோம். வருவோம், நடக்கும். எங்கள் வரலாறு நின்றார்கள் சென்றார்கள் என்றில்லை, நின்றார்கள் வென்றார்கள் என்றுதான். இதையெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு? வழி வழியே வருகிறார் தமிழ் தலைமுறை அவன் பேரர்களுக்கும் பேத்திகளுக்கும் தான். எப்படி பாருங்க, நெஞ்சமெல்லாம் நெய்யாக உயிருள் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவுளமோ. சுதந்திரத்தை பாடிட்டு வர. நெஞ்சமெல்லாம் நெய்யாக உயிருள் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவிழமோ. 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னே வாராது போல் வந்த மாமடியை தோற்போமோ. அதை விட்டுருவோமா, தொலைய விட்டுருவோமாங்க. இதே நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா பாரதி? இதெல்லாம் என்ன கேட்கிறான்ல, இறங்கி அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொல்றான், நடக்குமா சொல்றான். சத்தியமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாகுமோ பொய்யாமோ. கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோ. சத்தியமே வெல்லும்னு நம்ம சான்றோர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா போயிருமாடா? அதே மொழியை என் தலைவன் என்று சொல்றார். தம்பி, நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம். சத்தியத்தின் மக்கள் ஒரு நாள் உறுதியாக வெல்வங்கள். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோங்கிறான். இந்த திருட்டு பயல்கள் வந்து இந்த வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போவார்கள் என்று அன்றே வர்றான். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோங்கிறான். அப்படின்னா சக்கரையாடா உயிர் போன போதுறான் மயிருங்கிறான். பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா, அவன் தமிழை பாடலடா, அவனே தமிழ்ரா, அவனே தமிழ். என்ன தலைப்புன்னு வீழ்வோம் என்று நினைத்தாயோன்னு வச்சது நான் தான். சீப்பாதித்தனார பார்த்துட்டான், மாப்போ சிவஞானத்தை பார்த்துட்டான், பிரபாகர மகன் சீமானனையும் பார்த்ததில்லை. இப்பத்தான பாக்குற நீ. திணறிட்டில நீ. உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ரசிக்கிறேன் ராஜா, ரசிக்கிறேன். அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டா எவனும் எதிர் நிக்க முடியாது. நீ என்ன கொம்பன் ஒண்ணும் கிடையாது, ஒரு சுண்டக்கா. திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. இது ஒரு கோட்பாடு. நாரி போன குப்பை. கேரளாவில இருந்து இந்த குப்பையை கொட்டுறான், அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பை, மக்கிய குப்பை. என் நாட குப்பை மேடாக்குறான், என் மலையை வெட்டி எடுத்துட்டு போறான், மண்ணல் எடுத்துட்டு போறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு குப்பையை கொண்டாந்து கொட்டுறான். இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துக்குது. சிறந்த மானுடன் பாரதி, ஆகப்பெரும் உயிர்மை நேயன் பாரதி. இங்க பேசியவர்களாம் குறிப்பிட்டார்கள்.
காக்கை குருவி எங்கள் சாதி, நீர் கடலும் மழையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டங்கிற. அவன் அப்படி பாடிட்டு போகல. வீட்டுல அரிசி இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு, ஒருவேளை சமைக்கத்தான் இருக்கு, சமைச்சாதான் சாப்பாடு. செல்லம்மா வெளியில வச்சு வரல, போய் அரிசி எடுத்து வந்து சிட்டுக்குருவிக்கு போட்டு போயிட்டான். அவனை போல ஒரு உயிர்மை நேயன். ஏன் மரபு, தமிழன் மரபுடா, தமிழன் மரபு, உயிர்மை நேயர்கள் தமிழர்கள். நாங்கள் சொல்றல புரட்சி பாவலன் சொல்றான், எங்களை எப்படி சொல்றான்? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் என்ன? தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். உலகம் தழுவி நேசித்து நின்ற ஓரினம், உலக உயிர்களை தன்னுயிராக நேசித்து நின்ற பேரினம் தமிழ் பேரினம். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்றில்லை, எல்லா உயிருக்கும். பாகு துண்டு பால் உறவுகள் கிடையாது, பால் உயிர்கள். தமிழன் வேதம் கற்பிக்கிறது. தமிழனுடைய மாண்பே உயிர்மை நேயம்தான். அந்த வழியில் வந்த பாரதி காக்கை குருவி எங்கள் சாதின்பர். பாரதி இவருக்கு பரிதிமா கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை கொண்ட ஒருவர் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பரிதிமா கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். காட்செருப்பு கூடலாமல் ஊர் ஊராக தெருவாக நடந்து சங்க இலக்கிய சுவடிகளை சேமித்து வைத்தவர் உவே சாமிநாதன் தமிழ் தாத்தா. பரிதிமா கலைஞர் யார்? தனித்தமிழ் அடிகளா? நம்முடைய தாத்தா மறைமலை அடிகளின் குரு. நீ ஆங்கிலம் கலவாம பேச வருதா? சமஸ்கிருதங்க தெரி மொழி கலவாமல் பேச வருதா? ஆனா தூய தமிழே பேசிய ஒருவன் நம்முடைய தாத்தன் மறைமலை அடிகள், தனித்தமிழ் அடிகளான். அவருடைய குருநாதன் ஆசான் பரிதிமா கலைஞர் என்ற சூரிய நாராயண சாஸ்திரி. இவர்களை தாண்டிய தமிழன் எவன் உண்டு? எவன் உண்டு? வெண்ணிலா கூட பேசினார். பாரதி ஒரு பெண்ணியவாதி, தையலை உயர்வு செய்கிறார், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவங்கிறார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கு மட்டும் பொதுவில் வைப்போம் தான். பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு. அவ கற்புடையவளா? அவ கற்பம் கற்பு கட்டவன், இது எது கட்டவன்? இதெல்லாம் ஒரு இது இருக்குல்ல, பெண்ணுக்கு மட்டும்தான் கற்புக்குங்க. என்ன சொல்றான்? அப்பவே எப்படி சொல்றான்? கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இது கட்சிக்கு அத்தை பொதுவில் வைப்போம் தான். ரெண்டு பேருக்கும் ஒண்ணுடா, ஆணுக்கும் கற்பு இருக்கு, பெண்ணுக்கும் கற்பு இருக்கு, வைடான்ட்டான். வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை மிதித்து தள்ளுவோங்கிறான். தள்ளி மிதித்துடுவோம், தூக்கி போட்டு மிதிடாங்க. விருப்பம் இல்லாத பெண்ணை ஒருவன் கட்டி வைக்கிற கொடுமை ஒளிடாங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை என்று கும்மி அடிங்கிறான். இளைப்பிள்ளை கான் என்று கும்மி அடிங்கிறான். எல்லாம் அதனாலதான் அவன் யாரு? காலத்தை உருவாக்கியவன். அவன் இங்க பேசுற 50 விழுக்காடு இருக்கான், அவன் 100 விழுக்காடு சமம். அதேதான் எங்கள் உயிர் தலைவன் கோட்பாடாக கொண்டான். பாரதியின் பேர் என்ன சொல்றான்? ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தவர் எங்கள் தலைவன். அதைத்தான் அவன் பிள்ளைகள் நாங்கள் பின்பற்றுகிறோம். இந்த பெரும்பாவலனுடைய வழிவந்த புரட்சி பாவலன் சொன்ன பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ? மண்ணுக்கும் கேடாய் மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்தவர்கள் முயல் கொம்பே. ஊமை என்று பெண்ணை நீ கருதுவீரனால்
என்று கூறுவீரானால் உள்ளடங்கும் ஊமையின் நிலைதான் ஆமையின் நிலைதான் ஆடவர்க்கும். ஊமை என்று நீ பெண்ணை நினைச்சிட்டு இருந்தீனா உள்ள அடங்கும் ஓட்டுக்குள்ளவை குறுகும் ஆமையின் நிலைதான்டா ஆடவர்க்கும் புரட்சி பாவன். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் என்றார். வீர சுதந்திரம் வேண்டி நின்றவர் வேறொன்று கொள்வாரோ அதையவன் வேறொன்று சொல்றான். சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாதுங்க. எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி என்னடா செய்யுங்க. கேட்டா பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், பெண்களுக்கு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். என்ன கொடுத்த அமைச்சரவையில் எத்தனை பெண்ணு சொல்லு? உன் கட்சியில் இப்ப இந்த 26ல எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்தா சொல்லு? நான் 117 இடம் சீட்டு கொடுப்பேன், பாரதியின் பேரன் கொடுப்பேன், பாவேந்தனுடைய பேரன் கொடுப்பேன், பிரபாகரனின் மகன் கொடுப்பேன். நீ என்னத்தை புடுங்க வாங்கி என்ன கொடுப்ப? இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் 117 இடம் பெண்களுக்கு 117 இடம் ஆண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிற அரசியல் இயக்கம் தொடங்கணும். அது ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கலாம். அது கொடுத்தாண்டா ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதா இருந்தா கொடுக்கணும். நான் கொடுத்து ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? அவன் ஒரு பெண் உரிமைவாதி, அவன் ஒரு மானுடன். அவனே ஒரு தனி உலகம். அவன் ஒரு தனி உலகம். என் தம்பி கார்த்திகை செல்வன் சொல்ற மாதிரி அவன் அன்றைய அரக்கிருக்கேன் இன்றைய அரக்கிருக்கேன். நாங்க பேசுறதெல்லாம் என்னத்தையோ பேசிட்டுறாப்ல, அப்படிங்கிறாப்ல, அப்படி பண்ணிடுவோம்ன்றாப்ல. எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தார், பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஒரு தாத்தா. அவர் பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள். முன்னாடி என்ன நினைச்சிருப்பா, ஏதோ பேசிக்கிட்டாப்ல. புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் இவர்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். சொல்லும் போது ஏதாவது நினைச்சிருப்பா. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. காரணம் கால ஞானம். கால ஞானம் இதுதான் நடக்கும். அதுபோல் தனித்தவன் பாரதி. மாநிலம் பிரிக்கப்படல, மாநில தாயை வணங்குதும் என்பான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, பாடிட்டான். செந்தமிழ் நாடு என்னும் போரினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலேங்கிறான். இங்க ஒருத்தர் ஐயா பெரியார் அவர்கள் செந்தமிழ் நாடு என்னும் போதுல வெங்காயம் வந்து வாயுது காதினிலே அப்படின்னு. வெங்காய வியாபாரிகளுக்கு வேற என்ன வாங்கி? மளிகை மண்டியில வெங்காயம் வித்தவங்களுக்கு வேற என்ன வாங்கி? சகிக்கல, பொறுக்கல. எங்கள் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது. மூச்சு நிலங்கிறான். ஒரு திமிர், ஒரு ஆற்றல் அப்படி ஏறுறாங்கிறான். இது என் நாடடா, என் அப்பன் நாடடா என்று சொல்லும் போது ஒரு திமிர் ஏறுதுங்கிறான். கல்வி சிறந்த தமிழ்நாடு, உங்கள் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆழம் படைத்த தமிழ்நாடு. பாடிட்டே இருக்கான் பாருங்க. தமிழ்நாடு தமிழ்நாடு. நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். யாரு? எங்க பாட்டன் பாடினதுக்கு முன்னாடி வச்சா பின்னாடி வச்ச? அவன் போனதுக்கு பிறகு திராவிட நாடு. வெள்ளக்காரன் இருக்கும்போது காட்டிருந்தா கூட போய் தொலைன்னு சொல்லியிருப்பான். அடிமை இந்தியாவில் இருக்காம விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் தரமாட்டான், கிடைக்காதுன்னு தெரிஞ்சே பேசுறது. அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. அடையில எவன் போன சுடுகாட்டுக்கு? எங்களை தான் அனுப்பிட்டேன். இவங்க திட்டங்களை பாருங்க. நெய்தல் மீட்பு இயக்கம், கடற்கரை பாதுகாப்புக்கு, நீண்ட கடற்கரை பாதுகாப்புக்கு நெய்தல் மீட்பு இயக்கம். நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுக்கு கூட சரியா வந்து சேர்ந்திருக்காது அந்த இது. நெய்தல் மீட்பு இயக்கம்னா, மீட்பு இயக்கம்னா யார்கிட்ட அடமானம் இருக்கு?
மீட்புனா இதை மீட்கணுங்க, நகை 5 பவுன் அடமானம் வச்சுட்டேங்க, அதை மீட்கணுங்க அப்படின்னா என்ன அடமானம் இருக்கு? இந்த கடற்கரை யாரிடத்தில் அவமானம் இருக்கு? அடமானம் இருக்கு. மீட்பு இயக்கம் நாம சொல்றது நெய்தல் படை. என் மீனவ சொந்தங்களின் வாழ்வு பாதுகாப்புக்கு, வாழ்வாதார பாதுகாப்புக்கு படை கட்டுங்கிறோம். அதை விமர்சித்த இவர்கள் மீட்பு இயக்கம், அந்த இயக்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஏன்? கடற்கரை மீட்பை இவர்களிடமிருந்து நாம் செய்ய வேண்டும். அதற்கு அந்த கல்லறைகளை அப்புறப்படுத்த வேண்டும். கடற்கரை மீட்பு இயக்கத்துக்காரர்கள் கல்லறை கட்டி படுத்திருக்காங்க. ஐயோ ஐயோ, இந்த திராவிடங்க இருக்காங்க பாருங்க. பாருங்க சண்டாளன்னு பாட்டை விட பரபரப்பா இருப்பாங்க. பாரதிய பேசுறாப்படியே, பாரதிய பேசுறாப்படியே. இது பாருங்க, ஒரு பக்கம் பெரியார் அவர்கள், ஐயா பெரியார் அவர்களே வச்சுக்கிறோம். பெரியார்னு நம்ம சொல்லி கோவிச்சுப்பாங்க. ஈவேரான்னு சொல்லிருங்களேன். எப்படி நீங்கள் பெற சொல்லலாம்? எப்படி? எப்படின்னா எங்கள் தலைவரை நீங்க எப்படி சொல்லி டெல்மி, எங்கள் தலைவரை எப்படி சொல்லி? மேதகு பிரபாகரன் என்று சொல்லுவீங்களா? எங்களை போல தேசிய தலைவர் பிரபாகரன் அது வேண்டாம், தலைவர் பிரபாகரன் என்றால் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். பிரபாகரன் தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க, அப்படித்தானே சொல்லுவீங்க. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் நாங்க சொல்றோம் ஐயா பெரியார் அவர்கள் தமிழை சனியன், தமிழை சனியன், தமிழை சனியன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் அவர் சொல்றதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றான் பாருங்க. தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றார். இவர் யாரு? தமிழர்களுக்கு தந்தை. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். இவன் யாரு? பாப்பான். இவன் யாரு? பாப்பான். இவர் யாரு? தந்தை. தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற கூட்டம் காட்டு மிராண்டி. தமிழனை காட்டு மிராண்டி என்று சொல்லி, அவன் தாய்மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று சொல்லி, தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்துல ஒரே ஒரு இனத்துல தான்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும். அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தான்டா இருக்க முடியும். தெலுங்கை சனியன், மலையாளத்தை காட்டுமிராண்டி மொழி, கன்னடத்தை காட்டுமிராண்டி மொழி, அப்படி யாராவது சொல்ல முடியும் மேடம்? சொல்லு. உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவர் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஒருத்தன் இனிது என்கிறான், ஒருத்தன் சனியன் என்கிறான். யாரு யாரு உனக்கானவன் என்று பாரு. யான் தமிழன் என்று பாரு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் தான். பாமரராய் விலங்குகளாய் உலகமெல்லாம் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமமது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்ங்கிறான். ஏன் சொல்றான்? ஏன் சொல்றான்? இந்த நிமிஷம் வரை தமிழ் சாதியின் அறிவும் கீர்த்தியும் உலகம் எல்லாம் சென்று பரவவில்லை, உலகம் எல்லாம் சென்று சேரவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும், இந்த போன நிமிஷம் வரைக்கும் என்ன சொல்றான் பாருங்க. தமிழின் அறிவொளி மங்கி இருப்பதை நான் அறிவேன். தமிழின் அறிவொளி இந்த நிமிஷம் வரை மங்கி இருப்பதை நான் அறிவேன். போன நிமிஷம் போய் தொலையட்டும், இந்த நிமிஷம் சத்தியம் இல்லை, அதுவும் போகட்டும். நாளை வரும் நிமிடம் சத்தியம். என்ன சத்தியம் சொல்றான்? நான் இருக்கிற வரை தமிழை உலகம் எங்கும் பரவும்படி செய்வேன், இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள் என்று 1916 ஏப்ரல் 3 சுதேசிமித்திரன் பத்திரிகை எழுதியிருக்கான். இந்த பெயர் நம்பரா எப்படி சொல்றான்?
உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். பரவ செய்தான் பாரதி. இப்ப நாம என்ன செய்யணும்? உலகமெல்லாம் பாட்டன் பாரதியின் புகழ் பரவ செய்யணும். அதான்டா அவனுக்கு நாம செய்யணும். அவங்க 1 2 இல்ல தம்பி, இது பாரதி ஏன் இவங்க கைவிட்டாங்க? பார்ப்பன் நமக்கு எப்படி கற்பிக்கிறாங்க, எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இன்றைக்கு வரைக்கும் ஐயா வீரமணியிடம் போய் ஏன் திராவிடம் என்று பெயர் இருக்கு, ஏன் தமிழர் கழகம் தமிழ் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று கேள்றா. தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று வந்து விடுவான். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, தமிழர் என்று இருந்தால் நாங்களும் தமிழர்கள் தான் என்று பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள். எப்படி வருவார்கள்? தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள். தமிழர்கள் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், தமிழர்கள் என்று இருந்தால் நாங்கள் வர முடியாது. இதுதான் பிரச்சனை. யார் வர முடியாது? இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் உள்ள வர முடியாது. 3 விழுக்காடு பிராமணன், அவர்கள் மொழியிலே பார்ப்பனன், 30 விழுக்காடு திராவிடன். குழந்தைக்கு என் உடன் பிறந்தானே, என் அன்பு தங்கைகளே தம்பிகளே, குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டலாம், பாட்டு பாடி சோறு ஊட்டலாம், குயிலை காட்டி சோறு ஊட்டலாம், மயிலை காட்டி சோறு ஊட்டலாம். பூச்சாண்டி வந்து விடுவான், திருடன் வந்து விடுவான், பிடித்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சோறு ஊட்டுவதற்க அந்த பூச்சாண்டி தான் திராவிடர்கள் நமக்கு காட்டிய பார்ப்பன பூச்சாண்டி. திருடன், திருடன், பார்ப்பன திருடன், பிராமண திருடன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கடைசியாக பிரபாகரன் பிள்ளைகள் வந்து என்னடான்னு கூராய்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தால், எவன் ரொம்ப நேரமா பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று அவன்தான் ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன், இந்த திராவிட திருடன். எப்படி இப்படி தமிழை பாடிய ஒரு திராவிடன் சொல்லு. தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு 40 ஆண்டுகளா பேசி வாரே அப்படின்னா யாரு? நானு, எங்க அப்பன், என் பாட்டன், முப்பாட்டன், பரம்பரை காட்டு மிராண்டி. உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேர மக்கள் காட்டு மிராண்டி. கப்பலிலே வணிகம் செய்யும் போது நான் கொண்டு போன கட்டுமரத்தில் பறக்க விட்ட பாய் துணியை கிழித்து உடையாக கட்டி வந்தாண்டா உலக வரலாறு. நீ என்னைய போய் நாகரிகமற்றவன், எப்படி நாகரிகமற்றவன்? நாங்க வந்தாண்டா உங்களுக்கு பல் விளக்கி விட்டோம், நாங்க வந்தாண்டா உங்களுக்கு டவுசர் சட்டை போட்டு விட்டோம், நாங்க வந்தாண்டா படிக்க வச்ச. என்னத்தை படிக்க வச்ச? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகஞ்சிதாமணி, கம்பராமாயணம் இதானே. இவனை எழுதினவனை எவன் படிக்க வச்சான்? பெண் உரிமை, பெண்ணுரிமை 300க்கு மேற்பட்ட பெண் பார்ப்பவர்கள் அவளை படிக்க வச்சது யாரு? படிக்க வச்சதா? காப்பியங்கள், காவியங்கள் அத்தனை பெண்மகளையே காப்பிய நாயகியா வச்சு பாடியவன் தமிழன்.